அவள் முகத்தை அவனுக்கு எதிரா திருப்பினதை பார்த்த ஆதித்யனுக்கு கண்கள்ல கொலை வெறி தாண்டவம் அடிச்சு அவனை அவமானப்படுத்தின மாதிரி உணர்ந்தான் ஆதித்யன். ஏய் அப்படின்னு வேகமா அவள் பக்கத்துல ஓடி வந்தவன் அவளுடைய கன்னத்தை பிடிச்சு அழுத்தமா பிடிச்சபடி, ஏண்டி சொல்ல மாட்டேன், உனக்கெல்லாம் 10 பேர் கூட படுத்துதானே பழக்கம், என்னோட ஒருத்தங்கிட்ட மட்டும் உன்னால படுக்க முடியுமா என்ன? அது மட்டுமா, நான் உன் கூட அன்பா ஆசையா வாழ்ந்துட்டு இருக்கும் போதே எவனோ ஒருத்தனை நீ இருக்கிற வீட்டுக்கு வரவழைச்சு அசிங்கமா நடந்துகிட்டவ தானே நீ. அதோட விட்டியா என்னோட தம்பியையும் உன் வலையில விழ வச்சு அவனை உன் கையால தள்ளிவிட்டு கொண்டவதனடி நீ என்று ஆத்திர மிகுதியில் கேட்டான். அந்த வார்த்தையில் தன் உயிரே போனது போல் உணர்ந்தாள் அபிநயா. எத்தனை நாட்கள் இவனும் நானும் இரு உடல் ஓர் உயிர் போல வாழ்ந்துட்டு இருந்தோம். அவனா இப்படி தன்னோட நடத்தையில அடிக்கடி சாக்கடைய வீசுறதுன்னு தாங்க முடியாதவ இன்னும் எத்தனை நாட்கள் தான் இவன்கிட்ட இப்படிப்பட்ட வார்த்தைகளை தாங்கிட்டு உயிர் வாழ்றது? நான் அப்படிப்பட்டவ இல்ல இல்லன்னு போராடிக்கிட்டு இருக்கிறது என்று வெறுப்புட நினைச்சா அபிநயா. உடனே ஆமா, நான் அப்படிதான், அப்படிப்பட்ட பொண்ணுதான் நான். இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால? நான் நடத்த கெட்டவதான், உங்க தம்பியை கொண்டவ நான் தான், போதுமா? என்னாலதான் உங்க தம்பி செத்துட்டாரு, எல்லாம் என்னாலதான், போதுமா அப்படின்னு கோவத்துல கத்தினா. அவளை ஓங்கி பலார் நடிச்சான். அவன் நடிச்சதுல படுக்கையில போய் விழுந்தா. என்னடி சொன்ன? அப்படின்னா என்னோட தம்பி அன்னைக்கு நீ இருக்கிற வீட்டுக்கு வரவழைச்சது நீதானே? எனக்கு நல்லா தெரியும்டி, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். அவனுக்கு நீ இருக்கிற இடத்த பத்தி நான் சொல்லவே இல்லை. அவன் உன்னை தேடி அன்னைக்கு வந்திருக்கானா, நீ என் தம்பிக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்கணும். அவனுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு மட்டும்தான் அவன் நீ இருக்கிற வீட்டுக்கு அவனா வந்திருக்கவே முடியும். நானும் பல முறை யோசிச்சிட்டேன்டி, என் தம்பி எப்படி நீ இருக்கிற வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்தான்னு. என்ன யோசிச்சும் பதில் இது மட்டும்தான் எனக்கு கிடைச்சது என்றவன் அவளை கோபமா பார்த்தான். கோர்ட்ல நீ என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் கூட பேசிட்டு இருந்தப்போ தவறுதலா அவன் கீழே விழுந்து இறந்துட்டான்னு சொன்னேன். இன்னும் அதை நான் மறக்கலடி. ஆனா இப்போ நான் தான் கொன்னேன்னு தைரியமா என்கிட்டவே சொல்ற என்றவன் பல்லை கடிச்சிட்டு தன்னோட கண்களை இறுக மூடி திறந்தான். என் தம்பி அருண் தப்பானவன் இல்லை. அவனுக்கு விருப்பமில்லாத பொண்ண அவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அப்படிப்பட்டவன் தன் உயிரா காதலிக்கிறான். உன்னை அவன் எப்படி தேடி வர வாய்ப்பே இல்லை. காதலிச்ச பொண்ணை பலவந்தப்படுத்தவோ தன் அண்ணனோட மனைவிய தவறா பயன்படுத்தவோ அவனால் முடியவே முடியாது. ஆனாலும் உன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்குமோன்னு இவ்வளோ நாள் நினைச்சு கொஞ்சம் இரக்கம் காட்டிருந்தேன். ஆனா இப்போ எப்போ உன் வாயால நீ நடத்த கட்டவதான்னு என் தம்பிய முழு சாவுக்கு நீதான் காரணம்னு சொன்னியோ அப்பவே நமக்குள்ள இருக்கிற கொஞ்ச நஞ்ச உறவும் முடிஞ்சு போச்சுடி. இனி எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நல்லா கேட்டுக்கோ, என் குழந்தைக்காக மட்டும் இந்த வீட்டில் நீ இருக்க நான் அனுமதிக்கிறேன். என்னோட அனுமதி இல்லாம நீ என் பக்கத்துல வரவே கூடாது. நானும் உன்னை தேடி எந்த ஜென்மத்துல வரமாட்டேன் என்று கர்ஜித்தவன் அந்த அறையை விட்டு வேகமா வெளியில போனான். அவன் போனதும் ஓய்ந்து போய் உட்கார்ந்தா அபிநயா. அபிநயாவால அவன் பேசின வார்த்தைகளை தாங்கவே முடியல. தங்கிட்ட எந்த விளக்கத்தையும் கேட்காம அவனே எல்லா முடிவையும் எடுத்து அவன் அம்மா மாதிரியே சொல்லிட்டு போயிட்டான். தனக்கென்று பேசும் உரிமை கூட இங்க இல்லைன்னு நினைச்சவன் வாய்விட்டு கதறி அழுதா. அன்று என்னென்ன நடந்தது இதுவரைக்கும் தங்கிட்ட அவகிட்ட ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கவே இல்லை. இதுதான் காதலா? இதுதான் நம்பிக்கையா? ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு நடந்தது என்னன்னு அப்படின்னு நினைச்சவளுக்கு மனசெல்லாம் வெறுத்து போச்சு. அழுது ஓய்ந்து போய் அப்படியே தூங்கினான். நல்ல வேலை, குழந்தையும் காலையிலிருந்து எல்லார் கையிலையும் போயிட்டு வந்ததுனால அதுவும் ஓய்ந்து போய் தூங்கிட்டு இருந்துச்சு. விடிஞ்சதும் கண் விழித்த அபிநயா உடல் எல்லாம் பாரமா இருப்பது போல தோணுச்சு அவளுக்கு. தலை குனிஞ்சு பார்த்தா அவ கழுத்துலையும் காதுலையும் கையிலையும் அவ்வளோ தங்க நகைகள். அது அவளுக்கு ரொம்ப பாரமா இருந்தது. அதை விட அவ கழுத்துல தொங்கிட்டு இருந்த அந்த தாலி, அதோடைய பாரத்தை தான் அவளால தாங்கவே முடியல. எல்லாத்தையும் பிரிச்சு எரிஞ்சிட்டு எங்கேயாவது ஓடி போயிடணும் போல தோணுச்சு. வேற வழியே இல்லாம குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு குளிச்சுட்டு அறையை விட்டு வெளில வந்தா அபிநயா. அவ வரும்போது ஹால்ல 2 பொண்ணுங்க கலகலப்பா பேசி சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தா. அங்க நவ நாகரிக உடையில ஒரு பொண்ணு அழகா ஜொலிச்சிட்டு இருந்தா.
இவ்வளவு மேக்கப் ஒரு பொண்ணுக்கு தேவையானு கூட அபிநயாவுக்கு தோணுச்சு. லிப்ஸ்டிக்கும் கண்களில் மஸ்காராவும் உதட்டில் பலத்த சிரிப்போடு ஒரு பொண்ணு தீபிகாவிக்கிட்ட விழுந்து விழுந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தா. விட்டா தீபிகா அவ காலிலேயே விழுந்துருவா போல இருந்தது. அதை பார்த்தபடியே கையில குழந்தையோட ஓரமா நின்னா அபிநயா. அவ இறங்கினத 2 பொண்ணுங்களுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள கடந்து கிச்சனுக்கு போலான்னு முடிவு பண்ணி அப்படியே மெதுவா நகர, அவ நகர போறத பார்த்த அந்த நவநாகரிக பொண்ணு, ஹலோ மேடம், எங்க போறீங்க? நீங்க தான் இங்க மாமாவோட ஆதித்யனோட ஆசை நாயகி இல்ல ஆசை பொண்டாட்டியா அப்படின்னு நக்கலோட கேட்டா. அவ பேசின வார்த்தைகளை கேட்டு சுருன்னு அபிநயாவுக்கு கோபம் வர முகமெல்லாம் சிவந்து போச்சு. ஆனாலும் குழந்தைய இறுக்கமா பிடிச்சபடி அமைதியா நின்னா. அபிநயாவை மேலும் கீழும் பார்த்தா அந்த பொண்ணு. அபிநயா கழுத்துல இருந்த அந்த தாலி அவ கண்களை உறுத்துச்சு. பரவாயில்ல, நான் நினைச்ச மாதிரி நீ அவ்வளவு அவலட்சணமா இல்லை, நல்ல அழகாத்தான் இருக்க. அதனாலதான் எங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் உன் பின்னாடியே வர்றாங்க போல இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்க ரஞ்சனா அத்தை அவளை பார்த்து ஓடி வந்தா. ஹேய் மேகனா, எப்படி வந்த? எங்கடி இவ்வளோ நாளா ஆளே காணோம், நீ எப்ப வந்த தங்கமே அப்படின்னு அவளை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டா. அப்பதான் அபிநயாவுக்கு புரிஞ்சுது, ஓ இவதான் மேகனாவா. ஆதித்யன் அன்னைக்கே சொன்னானே தன்னோட அத்தை பொண்ணு மேகனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா, இவளா அவள் அப்படின்னு ஊன்றி பார்த்தா. அவ பக்கத்தில் இருக்கிற தீபிகாவும் அபிநயாவை பார்த்துட்டு அப்படியே நக்கலோட சிரிச்சா. ரஞ்சனாவும் மேகனாவும் கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே தீபிகா அபிநயா கிட்ட நைஸா நகர்ந்து வந்து நின்னா. இங்க பாத்தியா எங்க மேகனா எவ்வளவு அழகா இருக்கான்னு? இவங்களை விட்டுட்டு தான் என்னோட அண்ணன் உனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்துருக்காரு. அதுவும் எல்லாம் உன் கையில் இருக்கிற இந்த குழந்தைக்காக. எல்லாம் எங்க தலையெழுத்து. உன்னெல்லாம் எங்க வீட்டில் சகிச்சுக்கணும்னு தலையில எழுதிருக்கு போல இருக்கு. நீ எல்லாம் எங்க மேகனாக்கு கால் தூசிக்கு வருவியா? பிறந்ததுலேருந்து எங்க அண்ணன் ஆதித்யனை மட்டும்தான் மனசார நினைச்சு அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க மேகனாக்கா. ஆனா நீ நடத்த கெட்டவன். என்னோட இன்னொரு அண்ணனையே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கெல்லாம் உடம்பு எப்படி எரியுது தெரியுமா? இந்த வீட்டுக்கு தகுதியானவனு உன்னை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்களே, அவங்கள சொல்லணும் என்று பல்ல கடிச்சுக்கிட்டு சத்தம் இல்லாம திட்டிக்கிட்டு இருந்தா தீபிகா. எல்லாத்தையும் அமைதியா பொறுமையா கேட்டுட்டு இருந்தா அபிநயா. அப்போ எல்லாரும் ஒவ்வொருவரா ஹால்ல மேகனாவோட குரலை கேட்டு வந்தவங்க அவளை கட்டி அணைச்சு கொஞ்சினாங்க. அதை பார்த்தபடியே தேவா வர, தேவாவை பார்த்து முறைச்சு நின்னா மேகனா. இப்போ அங்க வந்த சந்தியா, என்ன மேகனா, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அதுக்கு அடுத்த நாள் வந்து நிக்கிறியே, நேத்தே வந்திருக்கலாம் இல்லையா என்று கேட்டு அவளுடைய முன்கூந்தலை அன்பா ஒதுக்கி விட்டா. நான் நேத்தே வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னமோ எனக்கு இந்த கல்யாணத்தை பார்க்குற தைரியமே இல்லைன்னு தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் ஆதித்யன் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தானே இருந்துச்சு. இப்படி நீங்க திடீர்னு வேற முடிவு எடுத்த உடனே என்னால அதை எப்படி தாங்க முடியும் அப்படின்னு கண்களில் கண்ணீரை வர வச்சு தேம்பி தேம்பி அழுதா மேகனா. அடே அப்பா, எவ்வளவு கண்ணீர்! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவதான் விழுந்து விழுந்து சிரிச்சாளா அப்படிங்கிறது தெரியாமே விழிச்சா அபிநயா. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் வந்து மேகனாவை நலம் விசாரிக்க, அவளோ ஒவ்வொருவரையும் பார்த்து தனக்கு ஏற்பட்ட இழப்பை பத்தி சொல்லி அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா. எல்லாரும் சேர்ந்து என்னோட மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, என் வாழ்க்கையே அழிச்சிட்டீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாப்படுதா? எத்தனை வருஷமா நான் அவரை உயிருக்கு உயிரா நேசிச்சிட்டு இருந்தேன். அது தெரிஞ்சும் நீங்க எல்லாரும் இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒவ்வொருவர்கிட்ட நியாயம் கேட்டு அழுதுகிட்டு இருந்தா. அதை பார்க்குற எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடமா கூட இருந்தது. மேகனாவோட அம்மா ரஞ்சனாவும், எல்லாம் இந்த கழுசையால வந்த வேனடி, இவ கையில மட்டும் ஆதித்யனோட குழந்தை இல்லாம போயிருந்தா நாங்க இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமா? எல்லாம் நாம் தலையெழுத்து. நீ அழாதட செல்லும். ஆதித்யனை விட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீ அழாத என்ன என்று ஆறுதல் கூறி தன் மகளை மார்போடு அணைச்சுக்கிட்டா. ஆனா அதை ஏற்க மறுத்த மேகனா பாட்டி கிட்ட ஓடி போய் அவளை போய் கட்டி பிடிச்சா. நீங்களும் இப்படி பண்ணிட்டீங்களே பாட்டி, நீங்க தானே சின்ன வயசுலேருந்து என்னோட பேரனுக்கு தான் நீன்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்க, இப்போ இப்படி பண்ணிட்டீங்களே என்று அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா. எல்லாரும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்களே, எல்லாம் இவளால் வந்தது.
முதல்ல இவ கையில இருக்கிற குழந்தைய வாங்கிட்டு இவளை அடிச்சு வெளியில துரத்துங்க அப்படின்னு வெகு நேரம் ஓயாமல் நடு வீட்டுல அழுதுகிட்டு கத்திட்டு இருந்தா. இவ இப்படி திடீர்னு ஒப்பாரி வைக்கிறத பார்த்து மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் எரிச்சல் கூட பட்டாங்க. இது போல இவ ஆர்ப்பாட்டம் பண்றது இது முதல் முறையே கிடையாது அப்படின்னு குடும்பத்தினர் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆதித்தன் அபிநயாவை பத்தி சொன்னப்போ இதே மாதிரிதான் வீட்டுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணான். தற்கொலை பண்ணிக்குவேன்னு கூட சொல்லி மிரட்டினான். அதையெல்லாம் பார்த்தவங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் குறைவாக தான் தெரிஞ்சது. இது எதுவுமே தெரியாத அபிநயா இவ அழுத அழுகையை பார்த்து தான் தான் மேகனா வாழ்வுல வந்து அவருடைய வாழ்க்கையை பறிச்சிட்டோமோன்னு கூட குற்ற உணர்வுல தவிச்சிட்டு இருந்தா. அங்க நடக்கிற காட்சிகளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அபிநயா உதட்ட கடிச்சபடி தலை குனிஞ்சு நிக்கா. வீடே அமக்கலமா இருந்தது. திடீர்னு ஒரு வினாடி அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நின்று அமைதியா இருக்கிறது மாதிரி தோணுச்சு அபிநயாவுக்கு. என்னாச்சு திடீர்னு என்றபடி தலையை நிமிர்த்தி எல்லாரையும் பார்த்தா. எல்லாரும் ஒருவர் பார்த்தபடி ஒரு திசையை பார்வை நோக்கி கொண்டு போனாங்க. அந்த திசைக்கு அபிநயாவும் தன்னோட பார்வையை கொண்டு போனான். அங்க ஆதித்தன் தான் கம்பீரமா மாடியிலிருந்து கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தான். அதை பார்த்தவளுக்கு கண்கள்ல கண்ணீர் குளம் கொட்டுச்சு. அவள் கண்களையே பார்த்துக்கிட்டு வந்தான் ஆதித்யன். பிறகு அபிநயாவுக்கு பக்கத்துல நின்று கம்பீரமா நின்னவன் குடும்பத்தினர் எல்லாரையும் திரும்பி பார்த்தான். இங்க பாருங்க, இந்த கல்யாணத்தை நான் யாருக்கும் தெரியாம பண்ணிக்கல இல்லையா? உங்க எல்லார்கிட்டையும் அனுமதி கேட்டு நீங்க சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இவ என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தை, இது என்னோட வீடு. இங்க இவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. போன விஷயத்தை பத்தி பேசி இவ மனசை கஷ்டப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். இவளுக்கு கொடுக்குற மரியாதையை இங்க எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும். மேகனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் யார்கிட்டையும் வாக்கு கொடுத்ததே இல்லை. நீங்களா முடிவு பண்ணி வச்சிருந்தீங்க. ஆனா பிற்காலத்துல எனக்கு அதுல உடன்பாடு இல்லாம போயிடுச்சு. எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் உங்க சம்மதத்தோட. அதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்டுல யாரும் பேசக்கூடாது. போங்க, போய் எல்லாரும் வேலை பாருங்க அப்படின்னு கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு அவன் பேசுற விதத்தை பார்த்து எல்லாரும் ஒரு வினாடி அதிர்ந்து போனாங்க. திரும்பி ஆதித்யனை பேசுற தைரியம் இந்த வீட்டுல யாருக்கும் இல்லைன்னு அவங்கவுங்க தலை குனிஞ்சபடி அவங்கவுங்க அறைக்கு வேகமா நடந்து போனாங்க. எல்லாரும் போனதும் அபிநயா கையில இருந்த குழந்தைய வாங்கிட்டான். எனக்கு பசிக்குதுடி, இப்படியே எவ்வளவு நேரம் நிப்ப? போய் கிச்சன்ல என்ன இருக்குன்னு பார்த்து எடுத்து வை அப்படின்னு கட்டளையா சொன்னவன் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்ந்து குழந்தையோட சாப்பிட ஆரம்பிச்சான். கிச்சனுக்கு போய் ஆதித்தனுக்கு தேவையான உணவை டைனிங் டேபிள்ல வச்ச அபிநயா காலை டிஃபன் இட்லியா இருந்தது. அதை சாப்பிட்டுட்டே குழந்தைய கொஞ்சிட்டு இருந்தான். அவன் தோல்ல அவனுடைய குழந்தை அழுகா பொருந்தி இருந்தது. அதை அன்பா பார்த்தபடி அவனுக்கு பரிமாறிட்டு இருந்தா அபிநயா. இரவு தன்னை எவ்வளவு கேவலமா இவன் பேசினாலும் தன்னோட குடும்பத்தினர் முன்னிலையில இவன் தன்னை விட்டு கொடுக்கவே இல்லைன்னு அபிநயாவுக்கு ரொம்ப பெரிய நிம்மதியா இருந்தது. அறைக்குள்ள போன மேகனாவை தொடர்ந்து அவளுடைய அம்மாவும் அப்பாவும் தேவாவும் வர இறுதியா வந்த தேவா கதவை இழுத்து தாள் போட்டான். ஆமா, நீ நேத்தே வரேன்னு சொன்னல, நேத்து வராம கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு வந்து இப்படி ஒப்பாரி வைக்கிறியே, அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினதையும் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அழறியே, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? இதை நேத்தே பண்ணியிருந்தா கல்யாணத்தை நிறுத்த முடியாட்டிலும் கொஞ்சம் தள்ளியாவது போட்டிருக்கலாம்ல அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா மேகனாவோட அம்மா ரஞ்சனா. ஏமா, எனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து இப்படி ஒப்பாரி வைக்கிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். கடைசி நிமிஷத்துல பொங்கல் சமையல்னு டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் பஸ்ல வரலாம்னு நினைச்சேன், அங்கேயும் ஃபுல் க்ரௌடு, எங்கேயும் எனக்கு டிக்கெட் கிடைக்கல. வேற வழியே இல்லாம இன்னைக்கு டிக்கெட் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட தேவாவோட மனசுல, அதானே, இவளாவது கல்யாணத்துக்கு அடுத்த நாள் வர்றதாவது நல்ல வேலை, கடவுளா பார்த்து இவளுக்கு எல்லா டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிருக்காரு அப்படின்னு மனசுல நினைச்சான் தேவா. அவன் மனசுல நினைக்கிறத மேகனா சரியா புரிஞ்சுக்கிட்டான். என்ன அண்ணா, நான் வராம இருந்தது ரொம்ப நல்லதுன்னு மனசு நினைக்கிறியோ என்று நக்கலுடன் கேட்டாள் தேவாவை பார்த்து. ஆமா பின்ன, நீ வந்திருந்தா இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கும்? நீ அதை நிறுத்திட்டு தான் மறு வேலையை பார்த்திருப்ப அப்படின்னு கோவமா சொன்னான். அதை கேட்ட தேவாவோட அப்பா ராஜவர்மன், ஏண்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் இவளுக்கு அண்ணனா என்று கேட்டார். அப்பா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க நடந்த விஷயம் எல்லாம் என் காதுக்கு வந்துருச்சு. உங்களோட கேவலமான சபல புத்திக்காக
ஆதித்யனுடைய வாழ்க்கையை பாழாக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னா. தன்னுடைய அப்பா முகம் சிவந்து வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறத ரசிச்சு பார்த்தான் தேவா. ஏன்னா நீ மட்டும் நீ விரும்பின பொண்ண தீபிகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும், நான் மட்டும் நான் விரும்பின ஆதித்யாவை மறந்துட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கே இது சுயநலமா தெரியல என்று கத்தினாள். வாய மூடு மேகனா. யார் சுயநலவாதி, நானா நீயா? அபிநயாவை ஆதித்யன் உயிருக்கு உயிரா விரும்புறான்னு 4 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ என்ன பண்ண? அது உனக்கு நினைவிருக்கா இல்லையா? நான் அதை சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உன்னை தனித்தனியா காரி துப்புவாங்க, பரவாயில்லையா என்று கேட்டான். அதை கேட்ட ரஞ்சனாவுக்கும் ராஜவர்மனும் ஒருவரை ஒருவர் அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. திரும்பி மேகனாவை பார்த்தாங்க. மேகனாவுடைய முகமோ கர்ண கொடூரமா மாறி இருந்தது. இதையவே எத்தனை வருஷமா நீ என்கிட்ட சொல்லி மிரட்டு வேணா? ஆமா, நான் தான் அருணை அவ வீட்டுக்கு போக சொல்லி 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்து அனுப்பினேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட ரஞ்சனாவுக்கும் ராஜவர்மனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்னடி சொல்ற மேகனா, நீயா அருணை அபிநயா இருக்கிற அந்த வீட்டுக்கு அனுப்பின? உனக்கு எப்படி தெரியும் அபிநயா அந்த வீட்டுல இருக்கிறது? எங்க யாருக்குமே ஆதித்யன் அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா. ஆமா, உங்களெல்லாம் நம்பினா என் வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் அபிநயாவை பத்தி ஆதித்யன் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுல சொன்னதும் நான் உங்ககிட்ட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியும் நீங்க எந்த ஏற்பாடும் செய்யவே இல்லைன்னு தெரிஞ்சதும், அதை தடுக்க நீங்க முயற்சிக்கவே இல்லைன்னு தெரிஞ்சதும், அவனுக்கு ஒத்து ஊதி அவளை கல்யாணம் பண்ணிக்க நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சதும், எனக்கும் வேற வழி இல்லாம ஆதித்யனோட போனை ட்ரேஸ் பண்ண ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணேன். போதுமா? இந்த போன்ல அடிக்கடி நம்ம பண்ண வீட்டுக்கு தான் கால் போறது தெரிஞ்சது. அதான் யாருமே இல்லைன்னு அங்க தெரியுமே எனக்கு. அப்படி இருக்கும்போது என்ன புதுசா கடைசி 15 நாள் மட்டும் அதிகமா பண்ணை வீட்டுக்கு கால் போகுதேன்னு யோசிச்சு அங்க என்னோட ஆளை அனுப்பி செக் பண்ணி பார்த்தேன். அங்கதான் அந்த கழிசட அபிநயா இருந்தா. அது தெரிஞ்ச உடனே அருணை நல்லா ஏத்தி விட்டேன். அவனுக்கு குடிக்க மதுபானத்தை பழிக்க விட்டதே நான் தான். அந்த போதையில அவனே அங்க போக சொன்னதே நான் தான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அருணை பகடக்காயா பயன்படுத்த நினைச்சேன். அருணை விட்டு அபிநயாவை பலவந்தப்படுத்த சொன்னேன். ஆனா அங்க என்ன நடந்ததோ எனக்கு எப்படி தெரியும்? அருண்வர்மன் சாவான்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு தோலை குலுக்கிட்டு அசால்ட்டா சொன்னான். அதை கேட்ட ராஜவர்மனுக்கும் ரஞ்சனிக்கும் தலையில பாறாங்கல்ல போட்டது போல இருந்தது. என்னடி இப்படி பண்ணிருக்கியே, இது மட்டும் ஆதித்யனுக்கு தெரிஞ்சா அப்படின்னு ஆதங்கமா கேட்ட ரஞ்சனா கிட்ட. என்னம்மா நீயும் அபிநயாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? அன்னைக்கு நீங்களும் எனக்கு உதவி பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச வழியில நான் போராடி பார்த்தேன். அது வேற வகையில முடிஞ்சிருச்சு. அது கூட எனக்கு ரொம்ப நல்ல விஷயமா தான் பட்டுச்சு. அவ ஜெயிலுக்கு போனதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, ஆதித்யனை அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு பொறுமையா காத்துட்டு இருந்தேன். அதுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும்ல. ஆனா இப்ப என்னடானா மறுபடியும் அந்த கழிசரிய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு ஆதித்யன். இதோ இவன் என் அண்ணன். இவன் என்னடானா அவருடைய குழந்தைய அவருக்கே அடையாளம் காட்டி எல்லாத்தையும் தழகீழா மாத்தி குப்புற கவுத்திட்டான். உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு கத்தினான். அதை கேட்ட தேவாவுக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. தன் தங்கை இதோட நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. ஆனா அவ அருண் கிட்ட என்னெல்லாம் பேசி அவனை ஏத்தி விட்டாங்கிறது அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இதை தன்னோட பெத்தவங்க கிட்ட சொன்னா அவங்களே இவங்களை காரி துப்புவாங்கன்னு நினைச்சவன். இங்க பாரு மேகனா, கடவுள் யாருக்கு யாரை முடிச்சு போட்டிருக்காரோ அதான் நடக்கும். நீயும் எத்தனையோ வகையில அவங்க 2 பேரை பிரிக்க முயற்சி பண்ணிருக்கே, ஆனா எதுவுமே நடக்கல. அதுல இருந்தே உனக்கு தெரிய வேண்டாமா ஆதித்யனுக்கு அபிநயாதான்னு கடவுள் எழுதியிருக்காருன்னு? உன் மனசை மாத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு. அதை விட்டுட்டு மறுபடியும் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது. உனக்கு எப்ப காலேஜ் ஓபன் பண்றாங்க அப்படின்னு கடுமையா கேட்டான் தேவா. அவனை நக்கலோட பார்த்தவன், எனக்கு இன்னும் அடுத்த 2 மாசம் லீவ் இருக்கு. இந்த 2 மாசமும் நான் இங்கதான் இருப்பேன். நான் போறதுக்குள்ள அவங்க 2 பேரையும் பிரிச்சு காட்டனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சவால் விட்டா. அதை கேட்ட தேவா, நீ திருந்தவே மாட்டேன், எப்படியே போய் தொலை என்று கடுமையா கத்தினவன் அந்த அறையை விட்டு வெளியில போனான். அவன் போனதும் ரஞ்சனா மேகனாவை பார்த்தா. அவ கோவமா இருக்கிறத பார்த்து, இவகிட்ட இப்ப பேசினா கண்டிப்பா எதிரா ஏதாவது செய்வா, சண்டை தான் வரும் அப்படின்னு உணர்ந்தவ தன் கணவனை பார்த்து கஞ்சாட காட்டினான்.
அவரும் புரிஞ்சுக்கிட்டு ரஞ்சனாவோட அமைதியா அந்த அறையை விட்டு வெளில போனாரு. அவங்க போனதும் அறையை தாழ் போட்டுட்டு படுக்கையில விழுந்தவன் இனி இவங்களை எப்படி பிரிக்கலான்னு மனசுல திட்டம் போட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ தோன்று அவருடைய போனை எடுத்து ஒரு நபருக்கு கூப்பிட்டா. எதிர்முனையில ஹலோ அப்படின்னு கடினமான ஒரு பொன் குரல் கேட்க, ஹலோ யாரு, அம்சவல்லியா அப்படின்னு கேட்டா மேகனா. ஆமா, நீங்க யாரு அப்படின்னு கேட்ட அமுதவல்லி கிட்ட, என் பேரு மேகனா, என்ன நினைவு இருக்கா அப்படின்னு கேட்டா. உங்களை பார்க்கணும், எங்க பார்க்கலாம் என்று கேட்டாள். மேகனாவா என்று ஒரு வினாடி அதிர்ந்த அம்சவல்லி. ஓ, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மேகனா பேரை அவ கேட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் அவ கேட்குறா என்று மனசில் நினைச்சுவ. என்ன விஷயம், ஃபோன்லேயே சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஃபோனில் சொல்லக்கூடிய விஷயமே இல்லை. எனக்கு உன்னை நேரில் பார்க்கணும், உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ எங்கே இருக்க சொல்லு, நானே வரேன் என்றாள். அம்சவல்லி ஒரு வீட்டு விலாசத்தை கொடுக்க, சரி சரி நாளைக்கு பார்க்கலாம் என்ன என்று கூறிவிட்டு ஃபோனை அணைச்சா மேகனா. டைனிங் டேபிளில் சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைய திருப்பி அபிநயாக்கிட்டே கொடுத்துட்டு தன்னோட அறைக்கு போனான் ஆதித்யன். அப்போ அங்க வந்து நின்ன ஆதித்யனுடைய அம்மா சந்தியா அபிநயாவை முறிச்சபடி அவ கையில இருந்த குழந்தைய வாங்கிக்கிட்டா. என்ன இப்படியே அங்கங்க நின்று பராக் பார்த்துட்டே நிப்பியா? போய் உன் புருஷன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான் பாரு, அவன் கூட இருந்து அவனுக்கு தேவையானதை போய் பண்ணு போ. அதுக்கு தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம், குழந்தைய நாங்க வச்சுக்கிறோம் என்று கூறியபடி குழந்தைய எடுத்துக்கிட்டு போனான். அபிநயா ஆதித்யனை பின்தொடர்ந்து போனான். அறைக்குள்ள போன ஆதித்யன் அலுவலகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து அவன் கைப்பெட்டிக்குள்ள வச்சுட்டு கை ஷர்ட் பட்டனை போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை நின்று ஒரு சில நிமிஷம் அங்குலம் அங்குலமா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா அபிநயா. அவன் மார்பில் தெரிஞ்ச அந்த முடிகளை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அவன் உடம்பு இரும்புல வார்த்த எக்கு போல இருந்தது. அவனுடைய முகத்தை ஏறிட்டு பார்த்தா எப்பவுமே இப்பெல்லாம் ஒரு கடுமை அவன் முகத்துல இருக்கு. சிரிப்பை பார்த்தே சில வருஷமே ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவளுக்கு உரைச்சது. அவளுடன் காதலா இருக்கும்போது அவன் எவ்வளவு சிரிச்சு பேசுவான். ஆனா இப்போ அவன் முகத்துல ஒரு துளி அளவு கூட அந்த சிரிப்புக்கான அடையாளமே இல்லை. எப்பவுமே முகம் கடுவன் போன மாதிரி சிடு சிடுன்னு வச்சிட்டு இருக்கான். இப்படி அவனையும் வருத்திக்கிட்டு தன்னையும் வருத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவன் மனசுல நினைச்சவ ஒரு பெருமூச்சு தான் வந்தது அவளுக்கு. அவ அங்க நின்னத ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டே தான் தன்னோட வேலைகளை செஞ்சிட்டு இருந்தான் ஆதித்யன். ஆனா அவளை ஒரு பொருட்டா கூட அவன் மதிக்கல. அது அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு நினைச்சு எத்தனை நாட்கள் தான் இப்படி இருக்கிறதுன்னு நினைச்ச அபிநயா அவனுக்கு தேவையான ஷர்ட்டுக்கு மேட்சான ஒரு டையை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தா. அதை பார்த்த ஆதித்யன், என்ன புதுசா கவனிப்பெல்லாம் பலமா இருக்கு என்று நக்கலுடன் கேட்டவன் அவள் அளித்த டையை வாங்காம வேற டையை எடுத்து போட்டுட்டு தன்னோட கைப்பட்டியில இருந்த ஒரு ஃபையை எடுத்து பார்த்துட்டு இருந்தான். அவளுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அமைதியா நின்றுட்டு இருந்தா. அவகிட்ட பதில் வராம போகவும், என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? ஒருவேளை கீழே உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசி என் குடும்பத்துக்கிட்ட பேசி உன்னை காப்பாத்தினே, அதனால வந்த அனுதாபமா இல்ல அன்பா இல்ல காதலா அப்படின்னு கிண்டலா கேட்டவன். அதுக்கு அவனே பதிலையும் சொன்னான். அப்படியெல்லாம் உன் மேல எனக்கு எந்த கரிசனமும் இல்லை. நான் இல்லாதப்போ என் குடும்பத்துல இருக்கவங்க உன்னை எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாது. அப்படி நடத்தினா அது என் குழந்தைக்கு நல்லதில்லை அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருந்தது. மற்றபடி எனக்கு உன்கிட்ட எந்த நல்ல அபிப்பிராயமும் இல்லை, அனுதாபமும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு நீ அம்மா, நான் அப்பா. இந்த குழந்தைய நல்லபடியா வளர்க்க வேண்டியது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதானே தவிர உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதெல்லாம் செத்தே போச்சு. உன் நடத்தையால என் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அதுக்கப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ஜாக்கிரதை அப்படின்னு உரிமையப்படி அவளை பார்த்து முறைச்சான். ஏன் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நம்ம 2 பேரும் காதலிச்சப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். அந்த நாட்களை மறந்துட்டீங்களா? என் மேல உங்களுக்கு நம்பிக்கையே வரலையா அப்படின்னு துணிஞ்சு கோர்மையா பேச ஆரம்பிச்சா அபிநயா. அந்த பழைய சந்தோஷமான நாட்களை நினைவுபடுத்தினதும் ஆதித்யனுடைய முகம் இறுக்கமா மாறிப்போச்சு. கையில இருந்த ஃபைலை தன்னோட பெட்டி மேல தூக்கி போட்டவன் அவளை நோக்கி திரும்பினான்.
அவ தோள்களை பிடிச்சி குலுக்கினான். அது உனக்கு நினைவு இருக்காடி? நான் உன் மேல எவ்வளவு அன்பா எவ்வளவு உயிரா இருந்தேன்னு. அந்த அன்பையும் காதலையும் உதாசீனப்படுத்திட்டு வேற எவனையோ நீ இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சு, அதுவும் நான் இல்லாதப்போ, சீச்சி, எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கணும்னு யோசிச்சியா அப்படின்னு ஆத்திர மிகுதியில கேட்டவனுக்கு கண்கள் எல்லாம் கோவப்பழம் மாதிரி செவந்திருந்தது. ஒரு ஆம்பளைக்கு இதை விட அவமானம் வேற என்னடி இருக்க முடியும்? எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை நீ பண்ணியிருக்கேன். உன் மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேனே. புருஷன் நான் இல்லாதப்போ வேற எவனையோ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சியே. இந்த மாதிரி உடம்பு சுகத்துக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு மற்றவங்க கிட்ட போற உன்னை என் பக்கத்துல பார்க்கும்போது எனக்கு உடம்பெல்லாம் எப்படி எரியுது தெரியுமா என்று பல்ல கடிச்சுக்கிட்டு வார்த்தைகளை துப்பினான். அதை கேட்டவளுக்கு கோவமும் வருத்தமும் ஒன்று சேர வர அவன் கைகளை முடிஞ்ச அளவுக்கு பிரிச்சு தள்ளிவிட்டா. நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை கொஞ்சம் நம்புங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு கெஞ்சினான். அதை கேட்டவன், சரிதாண்டி, நீ சொல்றத நான் நம்புறேன், சொல்லு, அன்னைக்கு நான் இல்லாதப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்தது யாரு? எதுக்காக என்னோட தம்பிய நான் இல்லாதப்போ ஃபோன் பண்ணி வர வச்சேன்? இந்த 2 கேள்விக்கும் எனக்கு கண்டிப்பா பதில் தெரியணும், சொல்லுடி என்றான். நான் உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கவே இல்லை, அவராக தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். ஓ அப்படியா, சரிதாண்டி, அவனா வந்ததாவே இருக்கட்டும். அவனுக்கு நீ இருக்கிற இடமே தெரியாதே. அப்படி இருக்கும்போது அவனா எப்படி அங்க வர முடியும்? பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு வேணும் அபிநயா. என் தம்பி அவனா வந்தான்னு சொல்றல்ல, சரி, அதை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் இல்லாதப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் ஓடினானே, அவன் யாரு? அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு அவளை பிடிச்சி குலுக்கினான். அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம விழிச்சா அபிநயா. அவ விழிக்கிறத பார்த்தவனுக்கு கோவம் தலைக்கு ஏறிச்சு. எங்க பாருடி, உனக்கு பெரிய பெரிய பணக்காரங்களா பார்த்து பழகிறது தான் தொழில்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு என்னை பார்த்ததும் வீட்டை விட்டு வெளியில ஓடி போனானே, அவனும் பார்க்க பரதேசி மாதிரி எல்லாம் தெரியல, நல்லா டிப்டாப்பா தான் இருந்தான். என்ன வயசு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, அப்படித்தானே? அவன் உனக்கு எவ்வளோடி பணம் கொடுத்தான்? எனக்கு தெரிஞ்சு அவனோட உடைகளை எல்லாம் கவனிச்ச வரைக்கும் உனக்கு லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துருப்பான் இல்லையா? ஆமா, அவன் உன்னை ஜெயில வந்து பார்த்தானா இல்லையா? ஏன்னா அவனும் உன் படுக்கையில படுத்திருக்கானே, அவனுக்கும் உன் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கும் இல்லையா என்று நக்கருடன் கேட்டான். அந்த வார்த்தைகளை தாங்க முடியாத அபிநயா துடிச்சு போனான். அவரை பத்தி தப்பா பேசாதீங்க, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா அவரை பத்தி எதுவும் பேசாதீங்கன்னா. என்னது, அவரா? இது நல்ல புதுசா இருக்கே என்று கண்களை இறுக மூடி திறந்த ஆதித்யன் அவளை உறுத்து விழிச்சான். என்னடி திடீர்னு அவன் மேல பாசம் பொங்குது? என்னை விட அவன் பெட்டர்னு இப்ப தோணுதோ? சிச்சி, போயிடு, தயவு செஞ்சு இந்த அறையில இருந்து இப்பவே வெளில போயிடு. இனி எந்த காரணத்தை கொண்டும் என் மூஞ்சிலே முடிச்சிடாத. உனக்கு என்னை விட அவன்தான் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. குழந்தை மட்டும் அவனுக்கு பிறந்திருந்தா என்னை விட்டுட்டு அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிருப்ப இல்ல அப்படின்னு அவன்கிற வார்த்தைக்கு அழுத்தம் கொடுத்து பேசினான் ஆதித்யன். அந்த வார்த்தைகளை கேட்ட அபிநயா தன் காதுகளை இறுக மூடிக்கிட்டா. இப்படியெல்லாம் அசிங்கமா பேச உங்களுக்கே வெக்கமா இல்ல? அவரை பத்தி தரக்குறைவா இனி நீங்க ஒரு வார்த்தை பேசக்கூடாது, பேசவே கூடாது. அப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோவமா திருப்பி கத்தினா. அந்த கோவத்தை கண்ட ஆதித்யனுக்கு ஆச்சரியமா கூட இருந்தது. அவனை சொன்னா இவளுக்கு உடம்பு எரியுதோ, இருக்கட்டும், இவளுக்கு இருக்கு என்று மனசு நினைச்சவன் கொஞ்சம் பொறாமையா கூட உணர்ந்தான். என்னடி, அவனை பத்தி பேசினா உனக்கு எங்கேயோ எரியுது போல இருக்கே அப்படின்னு சொன்னவன், அப்புறம் ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அவனையே போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? போடி போ, அவன்கிட்டயே போ, என் முன்னாடி நிக்காத, என் கண்ணு முன்னாடி வராத என்று அவளை பிடிச்சு தள்ளிவிட்டான். அவன் தள்ளிவிட்டதில் அபிநயா கீழே விழப்போனவ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி அப்படியே விழாம நின்னுட்டா.